என்னடா தியாகு திடீர்னு வந்திருக்கிற? ஒரு ஃபைனான்ஸ் மீட்டிங் இருக்குப்பா. பேப்பர்ல படிக்கலையே. பாலிடிக்ஸ். ஓ அப்பா, பொதுவா அந்த கலப்பு கல்யாணத்துக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சரி, ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? என்னடா சம்மதம் இல்லாம திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிற? ஹைகோர்ட்ல ஒரு கேஸ். நீங்க ஒண்ணு, இந்த காலத்துல போய் ஜாதியாவது மதமாவது வளர்ந்து வர நாகரிகத்தை பர்சனலா நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதை தடுக்க முடியாது. இல்லப்பா, வெரி குட் சப்ஜெக்ட். ஆனா வீக் ஐடியா. நாகரிகத்துக்கு டெபினிஷன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். நட்புணர்வையும் மக்களுடைய வாழ்க்கை தர உயர்வையும் பொருளாதார சீர்திருத்தத்தையும் குறிக்கும் சின்னம் தான் நாகரிகம். ஆனா ஆடைகளை மாத்துறதும் பண்புகளை மீறுறதும் எல்லைகளை தாண்டுறதும் தான் நாகரிகம்னா அந்த நாகரிகம் அழிவைத்தான் குறிக்கும். அப்படி ஒரு நாகரிகம் நமக்கு தேவையில்லை. ஜாதி கலப்பு செய்து ஜாதியற்ற குழந்தைகளை பெறுறதும் மத கலப்பு செய்து மதத்தை பலவீனப்படுத்துறதையும் நோ 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 நான் ஒத்துக்கவே முடியாது.